ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிற ப்ராப்ளம் இருக்கா? அதை வந்து நம்ம எப்படி கட்டிங்லேயே வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் கடைசியில் இந்த மாதிரி நம்ம பிரேசியர் தெரிகிற அளவுக்கு ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். அது வந்து எப்படி நம்ம கட்டிங்கில் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், கீழே இருக்கிறது வந்து பேக் போர்ஷன். நான் எல்லா கட்டிங் வீடியோவில் ஃபுல்லுமே இந்த மாதிரி மொத்தமாக தான் நான் கட் பண்ணி போட்டிருப்பேன். வீடியோஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் மொத்தமாக தான் கட் பண்ணி போட்டிருப்பேன். அந்த மாதிரி நான் மடித்து போட்டு பாருங்கள், நெக்கு, ஆர்ம் ஹோல் எல்லாமே நான் வரைஞ்சி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ஷோல்ட்ரு வந்து ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸு தான். ஸோ நான் வந்து எல்லாமே வரைஞ்சி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஷோல்டரோட வித்து வந்து நான் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டரோட வித்து நம்மளுக்கு வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் வந்து 3 இன்ச், நெக்கு வித்து வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3 இன்ச் வந்து வச்சுருக்கேன். நெக்கோட ஹைட் எல்லாமே வரைஞ்சி நான் வளைவு வந்து போட்டு எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோலோட வளைவும் போட்டிருக்கேன். ஆர்ம் ஹோலோட வளைவு வந்து வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 1 இன்ச் வந்து அதில் மார்க் பண்ணி தான் நம்ம ஆர்ம் ஹோலோட வளைவு வந்து வரைவோம். அதுவும் போட்டு வச்சாச்சு. நம்ம உடம்பு சுற்றளவு வந்து நம்மளுக்கு 10.5 இன்ச்சு, அதாவது நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு 42 இன்ச்சு ப்ளவுஸு. நீங்கள் 42 இன்ச்சு ப்ளவுஸு கட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த வளைவும் நம்ம வந்து போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம மொத்தமாக போட்டு கட் பண்ணுறதுனால நீங்கள் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கிளாத்தை மட்டும் தூக்கி நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு வந்து நெக்கும் அந்த கீழே இருக்க பார்ட்டும் ஃப்ரண்ட்டு மட்டும் தூக்கி கட் பண்ணிட்டோம்னா ஆர்ம் ஹோல் எல்லாமே நம்ம வந்து சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து கட்டிங் வந்து பண்ணுவேன். எல்லா ப்ளவுஸுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து டிப்ஸ் வந்து பார்க்கலாம். டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நெக்கு போர்ஷன் இருக்கா, அந்த நெக்கு சைடு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஷோல்டர் கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் கீழே வந்து இறக்கி வச்சு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறத விட ஒரு 1/4 இன்ச் நம்மளுக்கு உள்ளே இறங்கும்போது 2 ஷோல்டர் நம்மளுக்கு 1/2 இன்ச் கம்மியாயிரும். அப்போ 1/2 இன்ச் கம்மியாகும்போது நம்மளுக்கு நெக்கோட ஹைட்டு நம்மளுக்கு வந்து அந்த லூஸ் விழுற ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு கம்மியாகிடும். பாருங்கள், நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 1/4 இன்ச் தான் நான் வந்து கீழே வந்து இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். அதுவே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லாண்டிங் சைடாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியும். அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு கிராஸாக அது லூஸ் விழாமல் அப்படி நெக்கோட அழுத்தி பிடிச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு அந்த லூஸ் இல்லாமல் டைட் ஆயிரும். அப்போ ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாது. அந்த இடத்துல லூஸ் விழுறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி 1/4 இன்ச் வந்து ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணி நம்ம வந்து இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து அந்த நெக்கோட ஹைட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டைட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஆர்ம் ஹோலும் கரெக்டாக கட் பண்ணிங்க. இந்த டிப்ஸும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் கரெக்டாக நம்ம அந்த குடஞ்சி கட் பண்ணுவோம்ல ஃப்ரண்ட் போர்ஷனில், அந்த குடஞ்சி கட் பண்ணுற போர்ஷன் கரெக்டாக 1/2 இன்ச் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் கட் பண்ணுறீங்கன்னா நான் பாருங்கள், கரெக்டாக சென்டரில் மட்டும்தான் 1/2 இன்ச் இருக்கணும். மேலேருந்து நம்ம கட் பண்ணணும். ஆனால் ஒரு நூல் அளவு தான் நம்ம வந்து மேலே வந்து கட் பண்ணணும். சென்டரில் மட்டும்தான் நீங்கள் வந்து 1/2 இன்ச் வச்சு கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். அதிகமாக கட் பண்ணிங்கன்னா இழுத்து பிடிக்கும்போது நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டிப் வந்து பார்க்கலாம். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறது வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டிங்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு, அதாவது கொக்கி மாட்டுற சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அந்த நெக்கு பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நெக் சைடு வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக கோட் போட்டுக்கோங்க. நம்ம வந்து கொக்கி பட்டி வைக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருப்போமா, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அந்த நெக்கு சைடு
குறைச்சி க்ராஸாக மார்க் பண்ணி அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு கம்மியாகிரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டைட்டன் வந்துடும், அந்த நெக்கு வந்து டைட் ஆகிரும். அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த அது எப்படி நம்ம இப்போ வந்து கொக்கி சைடு கட் பண்ணுறோம், அப்போது கொக்கியை வந்து நம்ம அப்படி இழுத்து தான் நம்ம வந்து அந்த வீப்பட்டியில் நம்ம வந்து போடுவோம். அப்படி இழுத்து உங்களுக்கு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த நெக்கு வந்து நம்மளுக்கு அதில் ஒரு டைட்டன் கொடுக்கும், டைட்டன் ஆகும். அப்போ நம்மளுக்கு அந்த நம்ம ஷோல்டரோட அந்த நெக்கு வந்து நம்மளுக்கு டைட்டன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லூஸ் ப்ராப்ளம் இருக்காது, அப்போ நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த 3 டிப்ஸில் அந்த குடஞ்சி கட் பண்ணுறது வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மிஸ்டேக் வராது. மற்றபடி இந்த 2 டிப்ஸில் எதுனாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த குடஞ்சி கட் பண்ணுறீங்களே அந்த 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ்லேயும் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்குமே வராது. அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபாலிங்கிற இஷ்யூ வந்து வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.